இயேசு ஒரு நாள் மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் அமைப்பை கடுகு விதையை கொண்டு கூற விரும்பினார். மனிதன் ஒருவன் தன் வயலில் கடுகு விதையை விதைத்தான். கடுகு எல்லா விதையை காட்டிலும் சிறியதாக இருந்தாலும் வளரும் போது பெரிய மரமாகி எல்லா விருட்சத்தை விடவும் ஓங்கி வளர்ந்தது. அதன் கிளைகளில் அநேக பறவைகள் வந்து தங்கின என்று இயேசு கூறி முடித்தார். இந்த ஊமையின் மூலம் நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போவது கடுகு விதை பரலோக ராஜ்யம், அதன் கிளைகள் இயேசுவின் சீஷர்கள். பறவைகள் என இயேசு குறிப்பிடுவது பல ஜாதியாராகிய விசுவாசிகளாகிய நாம். கடுகு விதை மிகவும் சிறியது. அதே போல இயேசுவின் ஊழியம் 12 சீஷர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு சீஷர்களும் பல தேசங்களுக்கு சென்று கிளைகளாய் பிரிந்து இயேசுவின் அன்பை கொண்டு சேர்த்தனர். இன்று பல நாடுகளில் தேவனுடைய சுவிசேஷம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்று இந்தியாவிலும் தோமாவின் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பலர் ரட்சிக்கப்பட்டோம். இன்று கிறிஸ்தவர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும் தேவனுடைய ராஜ்யம் அதிகமாய் போதிக்கப்பட்டு வருகிறது. வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4:2. நாமும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ கிளைகளாய் வளருவோம்.